வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் சீனியர் சேல்ஸ் மேனேஜர். ஜென்டல்மேன், நம்ம இந்த வீடியோ சீரீஸ்ல அல்லது இந்த யூடியூப் வீடியோ சீரீஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் ஏஜ்டு பீப்புள்ஸ். வயதானவங்களுக்கு எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பெஸ்ட்? ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு பாலிசியில சூப்பர் ஸ்டார் பாலிசி பத்தி பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் அஷ்யூர் பாலிசி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வேற லெவலான ஒரு பட்ஜெட் பாலிசி பத்தி சொல்ல போறேன். பொதுவா ஸ்டார் ஹெல்த்ல 3 ப்ராடக்ட்டுகள் ஏஜ்டு பர்சனுக்கு சூப்பர் டூப்பரா மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் பாலிசி சூப்பர் ஸ்டார் பிளான், 2வது ஸ்டார் அஷ்யூர் பிளான், 3வது ஸ்டார் ரெட் கார்பெட் பிளான். சார், இந்த ரெட் கார்பெட் பிளான் மட்டும் ரொம்ப வருஷமா ஸ்டார் ஹெல்த்ல சூப்பரான விற்பனை ஆயிட்டு இருக்கிற பிளான். நிறைய பேர் இதை லைக் பண்ணுவாங்க. நிறைய ஏஜ்டு பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன், நிறைய ஏஜ்டு பர்சனுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? பட்ஜெட். பிரீமியம் ரொம்ப குறைவா இருக்கும். சார், வயசானவங்க ஏற்கனவே அவங்க பணம் இல்லாம தான் இருப்பாங்க. பணம் இல்லாம இருக்கேன்னு பயத்துல தான் பாலிசி எடுக்க வர்றாங்க. அவங்களுக்கு மறுபடியும் 40,000 50,000 சொல்லக்கூடாது. அதனோட லெவல் வேற. மறுபடியும் நான் சொல்றேன், சூப்பர் ஸ்டாரோ அஷ்யூர்லயோ பணம் நீங்க கொடுக்கறதுக்கு பெனிஃபிட் பல மடங்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ல அன்லிமிட்டெட் கவர்னு கொடுக்குறான், லிமிட்லெஸ் கவர்னு கொடுக்குறான். எவ்வளவு செலவானு பார்க்கலாம். வயசானவங்களுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குங்க. பில்லு 40 லட்சம் 50 லட்சம் வர்றவங்க எல்லாம் பார்த்துருக்கேன். கவர் ஆகும். ஒரு தடவை அன்லிமிட்டெட் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். போனஸ் இருக்கு. பிஇடி ஏதாவது பிரச்சனை ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதையும் நான் 31ஆவது நாள் இருந்தே கவர் பண்றேன். காசு இச்சா வாங்குறேன். பட் பட்ஜெட்டா கொடுங்க சார், எனக்கு போதுமான அளவு கவரேஜ் இருந்தா போதும்னா ரெட் கார்பெட் இஸ் சூட்டபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன். இதுல என்ன சார்? ஸ்பெஷல் பிளான் ஃபார் ஓல்ட் ஏஜ். ஏஜ் 60ல இருந்து 75 வயசுக்குள்ள மட்டும்தான் எடுக்க முடியும். 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் எடுக்க முடியாது, 75 வயசுக்கு மேல் இருக்கிறவங்களும் எடுக்க முடியாது. ஓல்டேஜுக்குன்னே இருக்கிற ஒரு சூப்பரான பிளான், பட்ஜெட் பிரீமியம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 லட்சம் ரூபாய்க்கு 65 வயசுக்காரர் எடுத்தாலும் சரி, 70 எடுத்தாலும் சரி, 74 வயசு எடுத்தாலும் ஒரே பிரீமியம் தான். 60ல இருந்து 75 வயசுக்காரங்களுக்கு ஒரே பிரீமியம் 12,500 ரூபாய் தான் பிரீமியம் வரும். 2 லட்சம் ரூபாய் பாலிசி. வருஷத்துக்கு ஒருக்கா பிரீமியம் மாறாது, பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. டோன்ட் வரி, இதுதான் பிரீமியம், பிக்ஸடு பிரீமியம். அப்போ பட்ஜெட் பாலிசி கோ பேமெண்ட் 30% இருக்கு. ஏன் அப்படின்னா பிரீமியம் கம்மியா கொடுத்து கம்ப்ளீட் கவர் கொடுக்க முடியாது. கோ பேமெண்ட்னா என்ன சார்? அவரு ஒரு பெரியவர் போறார், 2 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில்லு வருது. மெடிக்கல் நான் மெடிக்கல் எல்லாம் சேர்த்தது போக ஒரு 10,000 20,000 கம்மி ஆயிடுச்சு. மிச்சம் 180 கொடுக்குமா? கொடுக்க மாட்டாங்க. 30 60% கணக்கு போட்டு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற 1.5 லட்சம் தான் கொடுப்பாங்க. 30% கோ பேமெண்ட். கோ பேமெண்ட் அப்படின்னா நீங்க கட்ட வேண்டியது இருக்கும், நான் மெடிக்கலுக்கு கொஞ்சம் கட்ட வேண்டியது இருக்கும். பிளஸ் இந்த 30% பேஷண்ட் சைட்ல இருந்து கட்ட வேண்டியது இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி மிச்சம் இருக்கிறது தான் கொடுப்பாங்க. பிஇடி வெயிட்டிங் 1 இயர் தான் தரேன். பிபி இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், நீங்க என்ன வியாதி வேணாலும் இருக்கட்டும், டிக்ளேர் பண்ணுங்க. மெடிக்கல் டீம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி உங்க பாலிசி வாங்கிட்டாங்கன்னா வெயிட்டிங் பீரியட் ஒன்லி 1 இயர். பாலிசி எடுத்து 2வது வருஷத்துல இருந்து பழைய வியாதிகள் கவர் ஆக ஆரம்பிச்சிடும். அவருக்கும் அதே 30% ரூல் மட்டும்தான். மற்றபடி எச்சா எதுவும் பிடிக்க மாட்டாங்க. ஃபுல் சம் அஷ்யூர்டையும் கவர் பண்ணி கொடுப்போம். பழைய வியாதிகளுக்கு 1 இயர் வெயிட் பண்ணா கொடுக்குறேன்னு சொல்றது வித்தவுட் எக்ஸ்ட்ரா பிரீமியம், லோயஸ்ட் பிரீமியத்துல கொடுக்கறது இந்த ஒரே ஒரு பாலிசி மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு வேற கம்பெனிலையும் இப்படி ஒரு பாலிசி இல்லை, ஸ்டார் ஹெல்த்லயும் வரல. நீங்க வேணா செக் பண்ணிக்கணும். சப்லிமிட் இருக்கு. மேஜர் டிசீஸ் எல்லாம் பண்ணும்போது 50% தான் கொடுப்பேங்கிற மாதிரி இருக்கு. மேஜர் டிசீஸ்னா ஹார்ட், கிட்னி டிசீசஸ், இது மாதிரி டிசீசஸ், சர்ஜரிஸ், அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் எல்லாம் பண்ற போது உங்களுக்கு ஃபுல் சம் அஷ்யூர்ல 50% அல்லது டோட்டல் பில்ல 50% தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பாலிசியில பிரீமியம் ரொம்ப குறைவு. சார், ரூம் ரெண்ட், ஐசியூ ரெண்ட் 1% ஆஃப் த சம் அஷ்யூர்ட். 2 லட்சம் ரூபாய் பாலிசி வச்சிருக்கீங்களா, 2,000 தான் கிடைக்கும். ஐசியூக்கு 2% 4,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஐசியூ வேற, ஐசியூ மொத்த செலவு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
ரெண்ட் மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். அப்ப ரூம் ரெண்ட்டும் ஐசியூ ரெண்ட்டும் குறைவாக தான் கவர் ஆகும். அடுத்தது பிக்ஸ்டு பிரீமியம். நீங்க வரும்போது எவ்வளவு பிரீமியம் இருக்கோ 75 வயசு வரைக்கும் அதுதான் பிரீமியம். டோன்ட் வரி, பிரீமியம் மாறாது. 75 வயசுக்கு மேல இருந்தா என்ன சார் பண்றதுன்னா ரினிவல் பண்ணிக்கலாம். புது பாலிசி என்ன வர முடியாது, உள்ள வர முடியாது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ரெட் கார்பெட்னுடைய பெனிஃபிட்கள். என்னோட மொபைல் நம்பரை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இந்த பிளான் சம்பந்தமா சந்தேகம் வந்தால் என்ன நீங்க கூப்பிட்டு பேசலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.